ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு எஸ்ஏ வாய்ஸ் ஓவர் தமிழ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, ரொம்ப நாளே இல்லை, ஒரு வருஷமே முடிஞ்சு போயிடுச்சு. என்னால் அப்போதைக்கு அந்த ட்ராமா கண்டினியூ பண்ண முடியல. இப்போ அகைன் அந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து இந்த சேனலுக்கு கொடுங்க. இப்போ வாங்க இன்றைக்கான எபிசோட பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருந்தோம், ஃபெமியோட வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவரை ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்காங்க. இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. சமீனா ஃபெமிக்கிட்ட என்னாச்சு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வேறு ஒருத்தவங்க எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னால் நம்பவே முடியல எதையுமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே ஹபீபும் ஃபாக்கீரும் டாக்டர் பார்த்துட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது அவங்கள பார்க்கும்போதே தெரியுது ஏதோ ஒன்றும் பெருசாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2 பேருமே ரொம்ப உடஞ்சி போய் தான் வெளியவே வராங்க. அவங்ககிட்ட சஜத் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஹபீபால் இந்த விஷயத்தை சொல்ல முடியல. ஹபீப் இந்த விஷயத்தை சொல்லான்ட்டு வராரு. ஆனால் ஃபெமி சொல்லவே விடலை. கண்டிப்பாக அவர் நல்லா இருப்பாருன்னு எனக்கு தெரியும், நான் போய் அவர் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், டாக்டர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டு இருக்கா. இல்லை சஜத் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலுமே ஃபெமியால் அதை நம்ப முடியல. ரொம்ப அழுகிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாருமே இப்போ வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு ஒரு விஷயம் இப்படி நடந்துருச்சு அவங்க வீட்டில். எய்மனும் ரொம்பவே அழுதுட்டுருக்கா. எங்கள் அப்பா இப்படி எங்களை விட்டு சீக்கிரமாகவே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி. அப்போ ஆனி நீ இப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. உனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்ற உனக்கு தெரியாது, எங்கள் அப்பா இனிமேல் திரும்பி வரவே மாட்டார் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டுருக்கா. ஆனி இனிமேல் உங்கள் அப்பா வரப்போகிறது கிடையாது தான். ஆனால் என்ன பாரு, எங்கள் அப்பா என் கூடயே தான் இருக்கார். ஆனால் எனக்காக எதுவுமே பண்ணது கிடையாது. எங்கள் அப்பா இருந்துமே எனக்கு இல்லாத மாதிரி தான். ஆனால் உங்கள் அப்பா அப்படி கிடையாது, உன் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார் அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிட்டுருக்கா. சஜத் இறந்ததுனால ஆஃபீஸ்க்கெலாம் லீவ் விட சொல்லி ஃபாக்கீர் கால் பண்ணி சொல்லிட்டுருக்கான். அந்த டைமில் ஆம்னா ஃபாக்கீருக்கு கால் பண்ணுறா. நான் இன்றைக்கி உன்னை மீட் பண்ணலான்ட்டு டெக்ஸ்ட் பண்ணேன், உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டுருக்கா. எங்கள் வீட்டில் இன்றைக்கி அங்கிள் இறந்துட்டாரு, அதனால தான் கால் எடுக்க முடியல, சரி நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபாக்கீர் வச்சிடறான். உடனே எல்லாமே முடிஞ்சுது. ஃபெமி ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்டு தான் இருக்காங்க. அந்த டைமில் சாய்க்கா இன்னைக்கு காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, எவ்வளோ நேரத்துக்கு இப்படி சாப்பிடாம பசியிலே இருப்பேன், கொஞ்சமாச்சும் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டுருக்கா. ஆயிஷா கிட்ட எய்மனையும் போய் கூட்டிகிட்டு வா, அவளும் காலையிலேருந்து சாப்பிடல, 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுன்ற மாதிரி சாய்க்கா சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அப்படி ஃபெமி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நான் இப்படி உட்காந்துருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் நீ தான். இப்போ என் மேலே ரொம்ப சிம்பத்தி காமிக்க வேண்டாம். நீ தானே சஜத்துக்கு கால் பண்ணது, என்னோட பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது ஒரு தப்பா? இதில் என்ன தப்பு இருக்குது? நீ கால் பண்ணணும்னு நினச்சிருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்கு கால் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி இன்றைக்கி என்னை இப்படி ஆக்கிட்டே அப்படின்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டு இருக்கா. என்ன பேசிகிட்டு இருக்க ஃபெமி, நீ இப்படி உட்காரணுன்ட்டு நான் ஆசைப்படுவேனா? எய்மனுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் கால் பண்ணி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. எய்மன் நல்லா இருக்கணும்னு தானே நானும் ஆசைப்படுவேன். சிரிச்ச முகத்தோடு இன்றைக்கி வேலைக்கு போனார், இப்படி பண்ணிட்டியே, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி ஃபெமி அழுகிறா. ரெகுலர் நல்லா கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கிறா. அப்போதைக்கு ஹபீப் இங்கே ரூம்குள்ளேயே என்ன பண்ணிகிட்ருக்க, வெளியில் எல்லாருமே இருக்காங்க, அங்கே போய் உட்காரு, இதுதான் உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகிறதுக்கு. வீட்டில் ஒன்றும் கல்யாணம் நடக்கலை, நீ இது மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ட்ரெஸ் போட்டு வெளியில் உட்காரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ரெகுலாவும் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஆமாம், நான் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், இதெல்லாம் மேரேஜுக்கு தான் போடுவாங்க, எனக்கும் அவர் இறந்தது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஐயோ ஃபெமி அவங்க பொண்ணு இதை காரணமாக காட்டி இங்கே தங்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. ஃபெமிக்கு அவங்களோட அம்மா தங்கியிருந்த ரூமவே தான் கொடுக்குறாங்க. எல்லா திங்ஸையும் ஃபாக்கீர் தான் எடுத்து ரூம்குள்ளே வச்சுட்டு போகிறான். ஃபெமி அந்த ரூம்குள்ளே போனதுமே இன்னுமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போதைக்கு ஹபீப் அங்கே வராரு. எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போய் தான் ஆகணும், அமைதியாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்னோட ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிட்டாரு, எனக்கு அப்பா மாதிரி இருந்த என்னோட அண்ணாவும் என்னை விட்டு போயிட்டாரு, இப்போதைக்கு இருக்கிறது நீ மட்டும்தான், எனக்கு உன்னை விட்டால் வேறு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டு இருக்கா. அண்ணா உனக்கு மேரேஜ் பண்ணி ரொம்ப தூரம் அனுப்பிச்சி வச்சாலுமே உன்னோட தலையெழுத்து இங்கே மறுபடியும் சேர்த்துருக்கு. உனக்காக உன் கூட எப்போவுமே நான் இருப்பேன், கவலைப்படாத. இதுக்கு மேலே என்ன பண்ணலான்ட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நான் அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்கல, யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. நீங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துருந்துருப்பீங்களே, நீ போய் அங்கே வாழ்கிறது தான் சரியாக இருக்கும். அது வாடகை வீடாக இருந்தாலுமே அது உங்களுக்கு சொந்த வீடு மாதிரி, ஏன்னா நீங்கள் அதில் ரொம்ப நாள் தங்கியிருந்துட்டீங்க, அங்கே போய் நீங்கள் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. ஃபெமிக்கு இதை கேட்டதுமே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறது, அழுகையே வந்துடுது. என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த வீட்டுக்கு சஜத் தான் வாடகை பே பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ நான் எப்படி வாடகை கொடுப்பேன் அங்கே போயிருந்தா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. ஹபீப் இருந்துக்கிட்டு சமீனாவை பே பண்ண சொல்லு, அவங்க வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்க சொல்லு, மளிகை ஜாமான் வாங்கி தர சொல்லு, அப்புறம் ஐமனுக்கு ஆகிற செலவையும் பார்க்க சொல்லு, ஏன்னா ஜஹீரனா பிஸ்னஸில் உனக்கும் தானே பங்கு இருக்குது, நீ கேளு அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. எனக்கு இந்த வீடு இருக்கும்போது நான் எதுக்கு தேவையில்லாமல் பணத்தை வேஸ்ட் பண்ணணும், அங்கே போய் ரெண்ட்டுக்கு கொடுக்கணும், நான் இங்கே இருந்துக்கிறேன், எனக்கு இங்கே இருக்கிறது ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஃபெமி சொல்கிறா. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். இந்த வீட்டை பற்றி உனக்கே தெரியும், இந்த வீட்டில் எப்போ பிரச்சனை வரும்ன்றதே தெரியாது, எல்லாரும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனையும் உண்டு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மாதத்தில் மளிகை ஜாமான் வாங்குறதும் தெரியாது, அது முடியறதும் தெரியாது. சில டைம் வீட்டிலலாம் நீயே பார்த்துருக்கல, கிரேவியில் எவ்வளோ தண்ணி ஊற்றி
ஊற்றி வைப்பாங்கன்ட்டு. எனக்கு தெரியும் நீ ஏமனை எப்படிலாம் வளர்த்துருக்க, எவ்வளோ பாசம் காட்டி வளர்த்துருக்கன்ட்டு. அவள் எப்படி இந்த வீட்டில் வந்து அவளால் இருக்க முடியும்? நீங்கள் வாடகை வீட்லேயே இருந்தால் ரொம்ப அமைதியாக இருக்கலாம், ஆனால் இந்த வீடு அப்படி கிடையாது, அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்லிடுறாரு. ஃபெமியும் கொஞ்சம் யோசிச்சுட்டு நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் நான் அங்கே வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அங்கே வாழ்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. நீ இது வரைக்கும் அமௌண்ட் எவ்வளோ கேட்டிருப்பா, ஆனால் எதுவுமே கொடுக்கல சமீனா சிஸ்டர். இதுதான் உனக்கு கரெக்டான டைம், இந்த டைமை நீ யூஸ் பண்ணிக்கோ. நான் இதைத்தான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நான் சொல்கிறது எல்லாமே சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். இப்போதைக்கு இங்கே தங்கிடு, நான் அதுக்கப்புறமா உன்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஃபெமி இதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹபீப் வெளியே வந்துட்டு ஃபெமி யோசிக்கிறாளா இல்லையான்றதை பார்க்குறாரு. இது எல்லாமே இவராக பேசினது கிடையாது, அப்போ தான் நடந்ததே காமிக்கிறாங்க. இது எல்லாமே ரஹிலா பண்ணது தான். ஹபீப் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரும்போதே ரஹிலா பார்த்துட்றா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஃபெமியோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா ரூமில் வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹபீப்? இவங்க இங்கே வாழ ஆரம்பிச்சிட்டா இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் வந்து எதுவுமே கிடைக்காம போயிடும். நம்மளாம் இங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்களும் இருந்தாகணும். இதுதான் கரெக்டான டைம். அவங்க வீட்டிலே இருந்துட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சமீனா கிட்ட கேட்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ரஹிலா சொல்லிடுறா. அதை தான் ஹபீப் வந்து அப்படியே ஃபெமி கிட்ட சொல்லியிருக்காரு. ஃபெமி மாடியில் உட்காந்து அழுதுட்டு தான் இருக்காங்க. சாய்க்கா வந்து டீ போட்டு கொண்டு வந்து நான் போட்ட டீலாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமே குடி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ இப்படிலாம் பண்ணதுனால என்னோட மனசில் வந்து நீ இடம் பிடிக்க முடியாது. ஒரு அக்கா தங்கச்சிக்கு என்ன பண்ணக்கூடாதோ அதை எனக்கு நீ பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டாளரா. இப்படிலாம் நடக்கும்ட்டு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஏமனுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். சஜத் இவ்வளோ கோவப்படுவாருன்னு தெரிஞ்சு தான் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. உனக்கு நல்லாவே தெரியும் ஏமன் விஷயத்தில் சஜத் எப்படி இருப்பாருன்ட்டு. நீ தெரிஞ்சே தான் சொல்லியிருக்க. இன்றைக்கி என்னோட பொண்ணுகிட்ட இருந்து எல்லாமே பறிச்சிட்டேன், என்னோட பொண்ணை அனாதையாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டு அலறா. இப்படிலாம் சொல்லாத ஃபெமி, தயவு செஞ்சு என்னை பற்றி இப்படி நினைக்காத. ஒரு தங்கச்சிக்கு போய் யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் சாய்க்கா சொல்லிட்டு இருக்கா. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, அண்ணாவும் அம்மாவும் சொல்லியிருக்காங்க தனியாக இருந்தால் தான் தெரியும்ன்ட்டு. இப்போ எனக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு ஃபெமி அழுக தான் செய்கிறா. சாய்க்கா நாங்களாம் இருக்கோன்ற மாதிரி தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. ரஹிலா ஹபீப் கிட்ட நீங்கள் கரெக்டான டைமில் போயிட்டு ஃபெமி கிட்ட பேசியிருக்கீங்க. இப்போ மட்டும் நீங்கள் பேசாமல் விட்டுருந்தா ஃபெமியும் இந்த வீட்டிலே தான் தங்கி ஆகணும், இந்த வீட்டில் படுற கஷ்டத்தையும் பட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரஹிலா சொல்லிட்டுருக்கா. எல்லாமே நீ சொன்னது தானே, அது எல்லாத்தையுமே நான் ஃபெமி கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. ஆமாம் ஃபெமி நீங்கள் பேசுனதுக்கு என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி ரஹிலா கேட்குறா. ஃபெமி என்ன சொல்லுவா, அவள் எதுவுமே சொல்லலை. நான் ஃபஸ்ட்டு பேசினப்ப வேணான்ற மாதிரி தான் சொன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. அவளுக்கு இதை விட்டால் வேறு வழியும் இல்லை, அவள் கண்டிப்பாக பேசுவா அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. பரவாயில்ல, நீங்கள் ரொம்பவே நல்லா யோசிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே, நீ சொல்கிற நான் செய்கிறேன், அவ்வளோதான். நான் ஒன்று சொல்லட்டுமா, நீ எனக்கு மனைவியாக கிடைச்சதுல நான் ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. ரெண்டு பேருமே ரொம்ப பாசமாக ரொம்ப ஜாலியாகவே இருக்காங்க இந்த டைமில். ஏமன் அவங்க அப்பாவோட ஞாபகத்திலே தான் இருக்கா, அவங்க ஃபோட்டோவே தான் பார்த்துட்ருக்கா. அந்த டைமில் ஆனி வந்து உங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எல்லா இடத்துலையுமே எங்கள் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உனக்கு ஒன்று தெரியுமா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா என்னை வந்து எப்போவுமே பார்த்துட்டு போவார். நான் ஓகேவா இல்லைன்ற மாதிரி பார்த்தா தான் அவருக்கு தூக்கமே வரும். அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. நீ ரொம்ப லக்கி, மிஸ் பண்ணுறதுக்கான காரணமாச்சும் உன்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன பாரு, எனக்கு ஞாபகம் கூட இல்லை எங்கள் அப்பா என்கிட்ட நல்லபடியாக பேசின மாதிரி. அவர் என்கிட்டலாம் பேசி சிரிச்சது கூட கிடையாது. ஆனால் சஜத் அங்கிள் ரொம்பவே நல்லவர், உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார். அவருக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களை வெளியே கூட்டிகிட்டு போவார், சந்தோஷமாக இருந்தார். இது மாதிரி விஷயத்துக்காக மட்டும்தான் நான் காலம் ஃபுல்லாக எங்கிட்டு இருக்கேன். ஆனால் அது மாதிரி விஷயம்லாம் எனக்கு கிடைச்சதே கிடையாது. எங்கள் அப்பா எங்கள் கூடலாம் இருந்துமே நான் ஒரு அனாதை மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிட்டுருக்கா. நைட் எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட போகிறாங்க. வீட்டில் வந்து கீரை தான் சமைச்சிருக்காங்க. கீரையை போட்டு ஏமனுக்கு கொடுக்கும்போது அவளுக்கு அது பிடிக்கல. அம்மாவுக்கு தெரியும் எனக்கு இது மாதிரி கீரையெல்லாம் பிடிக்காதுன்ட்டு, நான் இது மாதிரி கீரையெல்லாம் சாப்பிட்டது கிடையாது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஃபெமி இருந்துக்கிட்டு நான் உனக்கு ஏதாச்சும் வேறு பண்ணி தரேன்ட்டு ஆனியை போயிட்டு முட்டையை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறா. ஆனியும் சரின்ட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலான்ட்டு எந்திரிக்கிறா. ஆனால் சமீனா வந்து ஆனியை விடலை. இந்த வீட்டில் வந்து என்ன சமைக்கிறோமோ அதை தான் சாப்பிட்டாகணும், இந்த வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருமே இப்படி தான் சாப்பிடுவாங்க, நீயும் அதே மாதிரி தான் சாப்பிட்டாகணும். இந்த கீரை வெஜிடபிள் இது எல்லாமே உடம்புக்கு நல்லது, அதை நம்ம சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஃபெமி இருந்துக்கிட்டு எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, இருந்தாலுமே அவளுக்கு பிடிக்கலன்னா அது சாப்பிட மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ தான் ஃபெமி ஐமன் இப்படி கெடுத்து வச்சிருக்கிறது. அட்லீஸ்ட் அவள் டேஸ்ட்டாவது பார்த்துருந்துருக்கணும், டேஸ்ட் பார்க்காமே அவள் பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அவள் இதை தான் சாப்பிட்டாகணுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. உடனே ரஹிலா வந்து இதான் நல்லா சமையன்ட்டு அவள் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடுறா. ஐமன் இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு கிடையாது, நீ நினச்சதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. இங்கே உங்கள் ஆண்டி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீ சாப்பிட்டாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இது கேட்டதும் ஐமனுக்கு கோவம் வந்து எந்திரிச்சே போயிடுறா. ஃபெமி அவங்க பொண்ணு சாப்பிட்லன்ட்டு நான் போய் அவளை பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க சாப்பிடாமையே.
ஆனி வந்து ரொம்ப நாள் கழித்து காலேஜுக்கு போகிறா. அங்கே போனதுமே அவங்க மேம் வந்து ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு ஸ்டடீஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, அதனால தான் நீ இவ்வளோ லீவ் எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை மேம், வீட்டில் வந்து எங்கள் அங்கிள் வந்து இறந்துட்டாரு, வீட்டில் ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, அதனால தான் என்னால் காலேஜுக்கு வர முடியல அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீ நல்லா படிக்கிற பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு வேண்டியதை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம், அதுக்காக நீ காலேஜ் வராமல் வீட்டிலே இருந்துக்கணுன்றது இல்லை. நீ நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அண்ட் டெஸ்ட் ரெண்டையுமே மிஸ் பண்ணிட்ட. இதுக்கு மேலே உன்னால் கண்டினியூ பண்ண முடியும்ன்ட்டு தோணலை. இதுக்கு மேலே நீ காலேஜே வர வேணான்ட்டு ரெஸ்டிகேஷன் லெட்டர் கொடுத்துட்றாங்க. நான் இந்த லெட்டர்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன், எனக்கு படிக்கணுன்றது தான் ஒரு பெரிய கனவே, தயவு செஞ்சு இப்படி பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஆனி சொல்கிறா. உன்னோட படிப்பு உனக்கு முக்கியம்னா நீ லீவ் போடாமல் இருந்திருக்கணும், இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. படிக்கிறது மட்டும்தான் என்னோட கனவு, வீட்டில் பல பிரச்சனையால் என்னால் வர முடியாமல் போயிடுச்சு, தயவு செஞ்சு எனக்கு இப்படி பண்ணிடாதீங்க. இதுக்கு மேலே என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் காலேஜ் டெய்லியும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ ஆனி சொல்லி பார்க்குறா. இது ஒன்றும் நான் எடுத்த முடிவு கிடையாது, காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த மேம் சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே ஆனியால் எதுவுமே பேச முடியல, ஆனியை வெளியே போக சொல்லிடுறாங்க. பாவம் ஆனிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எவ்வளவோ பேசி பார்த்தோம் அவங்க மாறவே இல்லை, வெளியில் வந்து உட்காந்து பாவம் அழுதுகிட்டு தான் இருக்கா. எய்மன் அவள் பாட்டுக்கு தனியாக மாடியில் தான் நின்றுட்டுருக்கா. இதுதான் சமயம்ட்டு ரகிலா வந்து எய்மன்ட்ட பேசலான்றதுக்காக போகிறாங்க. உன்னை தான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன், நீ இங்கே நின்றுட்டுருக்கியா? உன்னோட இந்த சோகமான ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது. நீ வந்து உன்னோட வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்த, ஆனால் இந்த வீட்டில் உனக்கு நடக்கிறதெல்லாம் சரியாக எனக்கு தோணலை. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால் மட்டும்தான் சொல்கிறேன், உனக்கு இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் அநியாயம், இது மாதிரிலாம் வேறு யாருக்குமே நடக்காது அப்படின்ற மாதிரி ரெகுலா சொல்லிட்டு இருக்கா. என்னை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, என்னால் என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஐமன் சொல்லிடுறா. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் யார்? நான் சொல்கிறது வேணால் ரொம்ப கசப்பாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறது தான் உண்மை. உன்னாலேயும் உங்கள் அம்மாவாலேயும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்னால் வந்து உங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஃப்ரீடமாக உங்கள் வீட்டில் இருக்கலாம், ஆனால் இங்கே வந்து அப்படி இருக்க முடியாது. சமீனா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் கேட்டாகணும், உங்களால் வந்து சந்தோஷமாக இங்கே இருக்க முடியாதுன்ற மாதிரி ரெகுலராக சொல்லிட்டு இருக்கா. அப்படி பண்ணாலும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், என்னோடய ஃப்ரீடத்தை வந்து இங்கே யாருமே பறிக்க கிடையாதுன்ற மாதிரி ஐமன் சொல்கிறா. நீ ஒரு அப்பாவி, உனக்கு ஒன்றுமே தெரியல. இந்த வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரவங்களோட பிள்ளைங்களை எப்படி நடத்துவாங்களோ அது மாதிரி தான் உன்னை நடத்திட்டு இருக்காங்க. இந்த வீட்டிலே இருந்தால் உனக்கு வந்து ஒரு 2 நேரம் தான் சாப்பாடு கிடைக்கும், வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, அது மாதிரி தான் உன்னை இனிமேல் ட்ரீட் பண்ண போகிறாங்க. என்னோட வேலை உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது, அதை நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட முடிவு தான் அப்படின்ற மாதிரி ரெகுலராக சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஆனி ரொம்ப அழுதுகிட்டே தான் வீட்டுக்கு வர. ஆயிஷா என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. என்னை காலேஜிலேருந்து போக சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே என்னால் காலேஜ் போக முடியாதுன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு அழறா. எப்படி அவங்களால அப்படி பண்ண முடியும், நீ நல்லா படிக்கிற பொண்ணாச்சு அப்படின்ற மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க. நல்லா படித்தா என்ன, நல்லா படிக்காட்டி என்ன, தொடர்ந்து காலேஜே போகணும்னா அவங்க இதை தான் பண்ணுவாங்க. 2 ப்ராக்டிக்கல் 3 டெஸ்ட் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு அழறா. ஆயிஷா இருந்துக்கிட்டு நான் வேணால் பிரின்ஸிபல் கிட்ட பேசி பார்க்குறேன், லீவ் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. நான் பிரின்ஸிபல்கிட்ட பேசியிருக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறதாவே இல்லை. பாப்பா பிறந்திருந்தப்ப 4 மாதம் லீவ் எடுத்திருந்தேன், அவளுக்கு வேக்சினேஷன் போகிறதுக்காக அப்போது ஒரு நாள் லீவ் எடுத்திருந்தேன், அந்த டைமில் தான் நான் ப்ராக்டிக்கலை வந்து மிஸ் பண்ணிட்டேன், அதையும் அவங்க சொல்கிறாங்க. இவ்வளோ லீவ் எடுத்திருந்தா எங்களால் என்ன பண்ண முடியும்ன்ட்டு கேட்குறாங்க. இனிமேல் எல்லாம் முடிஞ்சது, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னோட கனவு வந்து அழிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி ஆனி ரொம்ப அழுகிறா. உன்னோட கனவை அழிய நான் விட மாட்டேன், நான் உன் கூட எப்போவுமே இருப்பேன், நான் பிரின்ஸிபல் கிட்ட பேசுகிறேன், அவங்க உனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. இன்னொரு சான்ஸ் அவங்க கொடுத்தாலுமே எதுவுமே மாறப்போகிறது கிடையாது, என் லைஃப்பில் எதுவுமே மாறாது, எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. இந்த சொசைட்டியில் இருக்க எல்லாருக்குமே எஜுகேஷன் எவ்வளோ முக்கியன்றது தெரியல, இந்த சொசைட்டியை விடுங்க, இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே எஜுகேஷன் எவ்வளோ முக்கியன்றதே தெரியல, அவங்க இன்னொரு சான்ஸ் கொடுத்தாலுமே எதுவுமே மாறப்போகிறது கிடையாதுன்ட்டு அழுதுகிட்டே உள்ளே போயிடுறா ஆனி. ரகிலா கிட்டலாம் எதுக்கு பேசுகிறேன்ட்டு ஃபெமி ஐமனை சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ரகிலாவை பற்றி உனக்கு தெரியும்ல, அவங்க எப்போவுமே ஒருத்தவங்க ஹர்ட் ஆகிற மாதிரி தான் பேசுவாங்க, அவங்ககிட்டலாம் எதுக்காக பேசுகிறேன்ற மாதிரி ஃபெமி கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் விடுங்கம்மா, அவங்க எப்படியோ, ஆனால் அவங்க சொன்ன விஷயம் கரெக்டு தானே, நமக்கு இந்த வீட்டில் எதுவுமே கிடையாது, நம்மளால் ஒரு மூச்சு காற்ற கூட இந்த வீட்டில் ஒழுங்காக விட முடியல அப்படின்ற மாதிரி ஐமன் சொல்கிறா. ஹபீபும் இதே தான் சொன்னார்ன்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம வந்து இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது, அவங்க நமக்காகலாம் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நீங்களே பார்த்தீங்களே, எனக்காக ஒரு எக் ஃப்ரை பண்ணுறதுக்கும் நம்மளை விட்டாங்களா? இந்த வீட்டில் இதுதான் நமக்கு ஃபஸ்ட் நாளே எப்படி ஆர்டர் போடுறாங்க, நம்ம இங்கெல்லாம் இருந்தால் சரி வராதுன்ற மாதிரி ஐமன் சொல்கிறா. நான் இதை பற்றி சமீனா கிட்ட பேசுகிறேன்ற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போவே இதை பற்றி சமீனா ஆண்டிகிட்ட பேசுங்க, உனக்கே தெரியும்ல, அப்பா நான் கேட்டால் உடனே பீஸாலாம் ஆர்டர் பண்ணி தருவாங்க, இப்போவே இந்த வீட்டில் இப்படி இருக்குது, இன்னும் போக போக இந்த வீட்டில் எப்படி நடத்துவாங்க நம்மளை, தயவு செஞ்சு சீக்கிரமாக சமீனா ஆண்டிகிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி ஐமன் சொல்கிறா. உங்கள் அப்பா உனக்குன்னு ஒரு பேலஸ்லாம் கட்டி விட்டுட்டு போகலை, ஆனால் ஜகீரண்ணா பிஸ்னஸ்லேருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸை நான் வாங்கி தருவேன், நான் இப்போவே சமீனா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோடுமே முடியுது. உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.